Hi students, welcome to the TNT8 English channel. So இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 3 மூணாவதுல டேர்ம் 2ல லெசன் 1 தான் பார்க்க போறோம். இந்த டேர்ம் 2ல மொத்தம் 2 லெசன் சீசன் ஸ்டோரி ட்ரிப் டு த ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துடலாம். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. நம்ம சேனலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் தேவையில்லை, மெட்டீரியல் தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் இதில் டபுள் பர்பஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் சீசன் ஸ்டோரி. எப்படி ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட் 2 யூனிட்டுமே வள்ளியை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களோ தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே நிலாவை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஹாய் இட் இஸ் சில்லி டியூரிங் த வின்டர், குளிர்காலத்தில் ரொம்ப சில்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ ஃபீல் சில்லி அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதுலேருந்து கூட ஒரு கொஷின் எடுத்திருக்கேன் வழக்கம் போல். ஸோ இட் இஸ் சில்லி அவுட் சைட் இன் டேஸ் சீசன், வின்டர் சீசன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் த பிக்சர்ஸ்னு கேட்டிருக்காங்க. நேம் த பிக்சர்ஸ் இது கொஷினுக்கு வரதில் வாய்ப்பு இல்லை, ட்ரீ, ரேட். பட் இங்கே கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஏ அண்ட் தி ஆர்டிகல்ஸை வச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் ஏ அண்ட் இன்டெஃபினைட் ஆர்டிகிள், தி வந்து டெஃபினைட் ஆர்டிகிள்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன ஏ வருமா அண்ட் வருமா தி வருமானா சன் அப்படின்றது யூனிக் திங்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வரும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ ஏன் இந்த இடத்துல த போடுறேன் அப்படின்னா ஈஸ்ட் இதுவும் யூனிக் திங்ஸ் தான், கிழக்கு. ஸோ கிழக்கு அப்படின்றது உலகத்திலே ஒரு விஷயம் தான் இருக்குது, ஒரே ஒரு திசை தான் இருக்குது. ஸோ அதனால் அது யூனிக் திங்ஸ்ன்றதுனால நான் த போடுறேன். திஸ் இஸ் ஏ பால், அந்த பந்தை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நான் ஏ போடுறேன். த பால் இஸ் ரெட், அதே பந்தை செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணுறதுனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன், த யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து லுக் அண்ட் சே மெத்தடில் நமக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா சம்மர் சீசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துடலாம். ஸோ சம்மர் சீசனில் என்னென்ன வேர்டு வருது அப்படின்னா கைட். ஸோ இந்த லுக் அண்ட் சே மெத்தடில் வரக்கூடிய வேர்டு வந்து நீங்கள் ஸ்பெல்லிங்கோடு படிங்க, ஏன்னா அது மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரும். சன் கிளாஸஸ், ஷோவல், ஷோவல் அப்படின்னா இதுதான் ஷோவல். ஹேட் தொப்பி, அடுத்து ஹட் குடிசை, டெண்டர் கோகனட் இளநீர், பட்டர் மில்க், வாட்டர்மெலன் தர்பூசணி, பால் பந்து, ஜூஸ், டாய். ஸோ ஸ்பெல்லிங்கோட படித்து வச்சுக்கோங்க. அடுத்த லெட்டர் சிங்கில் நமக்கு ஒரு போயம் கொடுக்குறாங்க, வெல்கமிங் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா என்ன அப்படின்னா வசந்த காலம். ஸோ இந்த வசந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் த கேவ், குகையை விட்டு வெளியே வரும்போது, எது குகையை விட்டு வெளியே வருது. அவுட் ஆஃப் த ஹோல், துளையை விட்டு வெளியே வருது. கேம் த ரேபிட், யார் வர்றா அப்படின்னா முயல் வருது. அந்த ஃபோல், ஃபோல்னா யார் அப்படின்னா குதிரை குட்டி. குதிரை குட்டியும் வெளியே வருது. ஹேட்ச் ஃப்ரம் எக்ஸ் இன் த நெஸ்ட். ஹேட்ச் அப்படின்னா அடைகாத்தல், அந்த முட்டை உடையிறது தான் ஹேட்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த இதுலேருந்து யார் வர்றாங்கன்னா த பேர்ட்ஸ் டு ஜாயின் த ஃபெஸ்ட், விழா. ஸோ என்ன விழா? ஸ்ப்ரிங் தான். ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு வசந்த காலத்தை வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க. பேர்ட்ஸும் அதில் ஜாயின் ஆயிடுச்சு. த லீவ்ஸ் கிரீன், இலைகள்லாம் பச்சையாக மாறிடுச்சு. ஃப்ளாஸ் ஸ்விங், ஸ்விங்னா அசைகிறது. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. Do you know that it is spring? ஏன்னா இது என்ன காலம்? ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம். The bugs are back, வண்டுகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. And little spiders in black, சிலந்திகள் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய சிலந்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பியோஸ், ராபிட்ஸ், பீஸ், இதெல்லாம் அதாவது பியோஸ்னா கரடிகள், ராபிட் முயல்கள், பீஸ் தேனீக்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நியர் ஃப்ளாஸ், பூக்கள் பக்கத்தில், கிராஸ் புல்வெளியில், ட்ரீஸ் மரங்களுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் லைக் மீ, என்ன மாதிரியே. தே ஹம், ஹம்முனா முணுமுணுத்தல், பாட்டு பாடுறது. தட் ஸ்ப்ரிங் ஹேஸ் கம், என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ரிங் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நான் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ who come out of the cave? The bear. Who came out of the hole? துளையிலிருந்து யார் வெளியே வரா? ராபிட். வாட் hatched from eggs in the nest? எது அடைகாத்துச்சு? பேர்ட்ஸ், முட்டையிலிருந்து வெளியே வந்தது. விச் சீசன், எந்த சீசன் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க? வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன். வாட் கலர் ஆர் த லீவ்ஸ்? கிரீன் கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது இலைகள் எல்லாம். ஃப்ளாஸ், பூக்கள் என்ன பண்ணுது? ஃப்ளாஸ் ஸ்விங், அந்த பக்கம் இந்த பக்கம் அசையுது. இன்செக்ட்ஸ் ரிட்டர்ன், என்ன இன்செக்ட்ஸ்லாம் வெளியே வந்துச்சு? பக்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பைடர்ஸ், என்ன எப்படி இருந்துச்சு? லிட்டில் பிளாக் ஸ்பைடர்ஸ், கருப்பு கலர் சிலந்தி.
3 animals mentioned in the poem. ஏதாவது 3 அனிமல்ஸ் சொல்லலாம். பியோஸ், ராபிட்ஸ், போல் கூட சொல்லலாம், குதிரை குட்டியை கூட சொல்லலாம், பீஸ். வாட் ஆர் த அனிமல்ஸ் சீன்? என்னென்ன, வேற ஆர் த அனிமல்ஸ், எங்கெல்லாம் இந்த விலங்குகளை பார்க்கலாம்? நியர் ஃபிளாஸ், பூக்கள் பக்கத்தில், புல்வெளியில், கிராஸ் அண்ட் ட்ரீஸ், மரங்களுக்கு பக்கத்தில். வாட் டு த அனிமல்ஸ் கம்? அந்த விலங்குகள்லாம் என்ன பாடிச்சு? தே கம் தட் ஸ்ப்ரிங் ஹேஸ் கம். வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் த அனிமல்ஸ் ஹாப்பி? எஸ். ஏன்? ஸ்ப்ரிங் வந்துருச்சு. ஸோ ஒய் ஆர் த அனிமல்ஸ் ஹாப்பி? பிகாஸ் ஸ்ப்ரிங் ஹாஸ் அரைவ்டு. ஹூ ஜாயின்ஸ் த ஃபெஸ்ட் அப்படின்னா பேர்ட்ஸ், பறவைகள் தான் அந்த விழாவில் கலந்துக்குச்சு. ஸோ அடுத்து ரெயின் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். ஸோ ஆன் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, நலன்ஸ் பேரண்ட்ஸ் காட் ஹிம் a ரெட் ரெயின் கோட். ஸோ இதில் வந்து கிழமையையும் ஆக்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறேன், நீங்கள் ரீட் பண்ணும்போது தெரியும். ஸோ சண்டே வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ரெயின் கோட் கிடைக்குது. மே ஐ வியர் இட் நவ்? நான் இப்போ போடலாமா அப்படின்னு நலன் கேட்குறாரு. நோ டியர், நவ் த ஸ்கை இஸ் கிளியர். வானம் கிளியராக இருக்கு செட்மா, இப்போ போட முடியாது. வில் இட் ரெயின் டுடே? இன்னைக்கு மழை பெய்யுமா மம்மி? ஆஸ்கடுனால நான் மண்டே. ஸோ மண்டே என்ன கேட்குறாரு அப்படின்னா ரெயின் வருமா அப்படின்னு கேட்குறாரு. நோ நலன், நாட் டுடே, இட் இஸ் பிரைட் அண்ட் சன்னி. ஸோ இன்னொரு விஷயம், மண்டே என்ன நடக்குது? வானம் பிரைட் அண்ட் சன்னியா இருக்கு, சூரியன் பிரகாசமா இருக்கு. இஃப் யூ வியர் இட் வில் பி ஃபன்னி. இந்த டைம்ல நம்ம சூரியன், அதாவது வெப்பம் அதிகமாக இருக்க சமயத்தில் ரெயின் கோட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஆன் டியூஸ்டே, மா வென் வில் மை விஷ் கம் ட்ரூ? ஸோ நான் எப்போ இந்த ரெயின் கோட்டை போடலாம் அப்படின்னு கேட்குறான். நாட் டுடே மை டியர், தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை. ஒரே ஒரு கிளவுட் மட்டும்தான் இருக்கு. அப்போ டியூஸ்டே என்ன இருக்கு? ஒன் கிளவுட். செட்மா. ஆன் வெனஸ்டே, புதன்கிழமை கேட்குறாரு. ஒய் டசன்ட் இட் ரெயின்? ஏன் மழையே பெய்யலை அப்படின்னு கேட்குறாரு. சன், ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இட் வில் ரெயின் பிஃபோர் நூன். ஸோ மதியத்துக்கு முன்னாடி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வெனஸ்டே எப்படி இருக்கு? ஹாட்டாக இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆன் தேர்ஸ்டே டியூரிங் பிக்னிக், என்னைக்கு போறாங்க பிக்னிக்? தேர்ஸ்டே போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ஸ்டே போறாங்க, என்ன போறாங்க? பிக்னிக் போறாங்க. மா வாட் இஃப் இட் ரெயின்ஸ்? மழை பெஞ்சா என்ன பண்றதுன்னு கேட்குறாரு. shall I take the rain coat with me for picnic? நான் பிக்னிக் ரெயின் கோட் கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. நோ மை டியர், இட் வில் நாட் ரெயின். மழை பெய்யாது. த லிட்டில் ஒயிட் கிளவுட்ஸ் ஆர் டூ ஹை. மேகம் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப உயரத்தில் இருக்கு. என்னைக்கு உயரத்தில் இருக்கு? தேர்ஸ்டே. மா will it rain today? asked Friday. ஃப்ரைடே லவுட்லியா கேட்குறாரு, கத்தி கேட்குறாரு. It might, my dear, there are some dark clouds low down in the sky. ஸோ கீழே வானத்திலிருந்து கீழே லோ லெவலில் கிளவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு வந்துச்சு? ஃப்ரைடே வர ஆரம்பிச்சிருச்சு. சாட்டர்டே பிகின்ஸ் வித் அ பேங். சாட்டர்டே இடி இடிக்குது, டம் 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 அப்படின்னு. ஐ ஹியர் தண்டர். என்னைக்கு தண்டர் வருது? சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ இந்த கிழமையும் இந்த ஆக்ஷனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Will it rain very soon? asked Nalan. Finally it starts rain. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு மழை பெஞ்சிச்சு? சனிக்கிழமை மழை பெஞ்சிச்சு, சாட்டர்டே. Oh, it's raining, sang Nalan running out. But Nalan, you forgot your raincoat. ஸோ மழை வருமான்னு கேட்டுகிட்டே இருந்தாரு. மழை பெய்யுற அன்னைக்கு என்னத்தை மறந்துட்டாரு? ரெயின் கோட்டை மறந்துட்டாரு. ஸோ இதை இந்த லெசன் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாய் இன் த போயம்? நலன். ஸோ என்னைக்கு மழை வருமானு கேட்குறாரு? மண்டே. How was the weather on Monday? Bright and sunny. So why did Ma say Nalan would look funny in the raincoat on Monday? Because it is bright and sunny. இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு தேவையில்லை. On which day did Nalan ask why it didn't rain? என்னைக்கு மழை பெய்யலன்னு சொல்லி நலன் கேட்டாரு? வெனஸ்டே. வெதர் வெனஸ்டே வெதர் எப்படி இருந்துச்சு? ஹாட்டாக இருந்துச்சு. அதாவது மதியத்துக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு சொன்னாங்க? மழை பெய்யுன்னு சொன்னாங்க. நலன் பேரண்ட்ஸ் பை ஃபார் ஹிம். என்ன நலன் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க? ஒரு ரெட் ரெயின் கோட். என்னைக்கு ரெயின் கோட் அவர் கையில் கிடைச்சிச்சு? சண்டே. ஸோ
நலனோட ரெயின் கோட்டோட கலர் என்ன? ரெட். ஏன் சண்டே? இது தேவையில்லை, இந்த கொஸ்டின் விட்டுருங்க, வேணாம். விஷ் வுட் கம் ட்ரூன்னு என்னைக்கு கேட்டாரு? டியூஸ்டே கேட்டாரு. நலனோட விஷ் என்ன? ரெயின் வர்றப்ப ரெயின் கோட்டை வியர் பண்ணணும். டியூஸ்டே எத்தனை கிளவுட்ஸ் இருந்துச்சு? 1 ஒயிட் கிளவுட். யாரு நலனோட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணா? மதர். ஃப்ரைடே மழை வருமானு யாரு கேட்டா? அது தேவையில்லை, எல்லா நாளும் அவர் தான் கேட்குறாரு. வாட் கைண்ட் ஆஃப் த கலர் கிளவுட்ஸ் வேர் தேர்? ஸோ வாட் வாஸ் இன் த ஸ்கை ஆன் ஃப்ரைடே? ஃப்ரைடே எப்படி இருந்துச்சு? கிளவுட்ஸ் இருந்துச்சு. என்ன மாதிரியான கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா டார்க் கிளவுட்ஸ் இருந்துச்சு ஃப்ரைடேல. வாட் ஸ்டார்டட் ஃபாலிங் இன் த ஸ்கை? வானத்துலேருந்து என்ன விழுந்துச்சு? ரெயின் விழுகிறப்ப நலன் என்ன மறந்துட்டாரு? ரெயின் கோட். ஸோ எங்கே போகிறதா போயமில் மென்ஷன் பண்ணுறாங்க? பிக்னிக். பிக்னிக் என்னைக்கு போகிறாங்க? தேர்ஸ்டே. வாட் இன் நலன் வாண்ட் டு டேக் டு த பிக்னிக்? பிக்னிக் என்ன எடுத்துகிட்டு போகணும்? ரெயின் கோட் அப்படின்னு நினச்சாரு. ஸோ தேர்ஸ்டே கிளவுட்ஸ் என்ன கலரில் இருந்துச்சு? ஒயிட் கலர். ஒயிட் கலர் கிளவுட்ஸ் என்னைக்கு இருந்துச்சு? தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே கிளவுட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹை ஆன் தேர்ஸ்டேன்னு எழுதிக்கோங்க. ஸோ வெறும் மொட்டையாக வேணாம். ஸோ ஹையாக இருந்துச்சு. விச் டே பிகின்ஸ் வித் பேங்? என்னைக்கு இடி இடிச்சிச்சு அப்படின்னா? சாட்டர்டே. ஸோ என்ன சவுண்ட் அவர் கேட்டார் அப்படின்னா? தண்டர். ஸோ மற்றதெல்லாம் நார்மலான கொஸ்டின் தான், தேவையில்லை. ஸோ ஃப்ரைடே வந்து என்ன மாதிரியான கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா? டார்க். இங்கே சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இது கோட், இது கிளவுடி, ஏன்னா கருப்பு கடலில் இருக்குது, அதனால மேகம். ஸோ இங்கே சூரியன் இருக்கிறதுனால இது ஹாட். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். சண்டே வந்து கிளியர் ஸ்கை, நல்லா தெரியும் எனக்கு. சாட்டர்டே தான் ரெயின். வெட்னஸ்டே ஹாட். ஸோ இங்கே ஒரு விஷயம் புரியணும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒரு கொஷினில் ஆன்சர் எப்படி செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வெட்னஸ்டே ஹாட்ன்றது எனக்கு மைண்டில் இல்லை. பட் இது ரெண்டும் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. சாட்டர்டே வந்து, ஏன்னா சண்டே தான் ஃபஸ்ட்டு டே கிளியர் ஸ்கை, கண்டிப்பாக அவர் ரெயின் கோட் போடலை. மழை பெஞ்ச நாள் வந்து சாட்டர்டே, இது ஞாபகம் இருந்துச்சு. இப்போ கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோன்னா தெரியாததுக்கு ஆன்சர் தானாகவே என்ன பண்ணிடும்? வந்துடும். ஸோ வாட் டிட் நலன் கெட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ்? ரெயின் கோட். ஹவ் வாஸ் த சன் ஆன் மண்டே? bright and sunny. Where did Nand go on Thursday? Picnic போனாரு. How did the Saturday begin? Bang. இல்லைன்னா thunder. Do you enjoy the rain? Why? நம்ம எஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரி, ஓகே. What comes next? இங்கே வந்து windy, sun, winter. இதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க? ஸ்வெட்டர் தான், பனிக்காலத்தில் போடுறது. ஸோ fill in the blanks with the picture related to the season. இங்கே ரெய்னி சீசன், அப்போ RAINY ரெய்னி. cloudy CLOUDY cloudy. இங்கே வந்து sunny SUNN. நமக்கு வந்து இப்போ என்ன சவுண்ட் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெட்டர் சேல வந்து பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு. ஸோ இதை வந்து தமிழில் வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னா இது இப்படி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா தமிழில் வந்து பர்ஃபெக்டான சவுண்ட்ஸ் இங்கிலீஷுக்கு கிடையாது. ஆ, ஹா, போ, போ, ப்ரா, பா, இந்த ஆன்னு வருதுல்ல, அந்த சவுண்டு தான் இது. ஹாஸ், போட், ப்ரான், சா, பால், ஃபால், ஷோர், டோர், ஸ்டோர். ஸோ லார்ட், ஃபான், லா. ஸோ இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் ஆ சவுண்டு. இந்த பார்த்தீங்களா ஆ சவுண்டுக்கான சிம்பிள். இப்போ இந்த ஆ சவுண்டுக்கான சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா OR இல்லைன்னா AW அப்படின்னு வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான வேர்ட்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பால், போர். ஸோ OREU சேர்த்துங்க. மேபி வந்து எப்பயுமே சைலண்டாக தான் இருக்கும், அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்டாம், ஷோர், ஃபான், லான். ஸோ ப்ரான், ஸ்டோர், ஹாஸ், ஹால்,
ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிம்பிள்ஸையும் அதுக்கான வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துடலாம், அதே ஓ சவுண்ட் தான். ஃபோர்க், ஓஆர், இது ஃபால் சீசன், இலையுதிர் காலம். அப்போ ஏஎல்எல் ஃபால். ஜா, தாடைக்கு வந்து ஜான்னு சொல்லுவோம், ஏடபிள்யூ ஜா. இது ஸ்னோர், குரோட்டைக்கு வந்து ஸ்னோர், ஓஆர்இ ஸ்னோர். இது வந்து காக், ஏடபிள்யூ காக். இந்த ஷட்டிலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கலாம், அந்த மாதிரியானது இது. இது லான், LAWN லான். ஷால், SHAWL ஷால். இது ஸ்கோர், SCORE ஸ்கோர். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். மேபி இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் இது அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தை சொல்லணும்? நைஸ் டு மீட் யூன்னு சொல்லணும். ஒருத்தர் உங்களை பார்த்து நைஸ் டு மீட் யூன்னு சொன்னார்னா நீங்களும் என்ன பண்ணணும்? நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. when you meet someone for the first time you should say nice to meet you. It is used to express that you are happy. என்ன மோடில் இருக்கீங்க? ஹாப்பி மோடில் இருக்கீங்க. to meet her or him. You can reply by saying nice to meet you too அப்படின்னு சொல்லணும். அதுக்கான கொஷின் தான் நான் இங்கே கேட்டிருக்கேன். இதில் ரெண்டு விதமாக நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சுன்னா nice to meet you. ஸோ என்ன மாதிரியான ஃபீல் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா ஹாப்பினஸ், ப்ளஷர், ஜாய், க்ரீட்டிங் எல்லாத்தையும் தான். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ரிப்ளை. டூ வந்துச்சுன்னா அது ரிப்ளை. வெறும் நைஸ் டு மீட் யூன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் மீட்டிங். ஸோ இங்கே பாருங்கள், அரேஞ்ச் த வேர்டு. ஸோ நைஸ் டு மீட் யூ. லெட் அஸ் நோல நமக்கு பிங்க் ஃப்ளார், கிளவர் கேர்ள், டால் பாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு. இங்கே வந்து இந்த அட்ஜெக்டிவை இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அட்ஜெக்டிவை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜெக்டிவை இவங்க என்ன சொல்கிறாங்க? டெஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேபி ஒரு கொஷினாக வர்றது கூட மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒரு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, அட்ஜெக்டிவ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு நவுனுக்கு, நவுன் தான் தெரியும் உங்களுக்கு, பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஆடிங் இன்ஃபர்மேஷன். இல்லை அப்படின்னா அதை நீங்கள் அதோட குவாலிட்டியை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. இல்லை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த நவுன், அவ்வளோதான். நவுனை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி ஒரு வேர்டு தான் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளார்ன்றது ஒரு நவுன், அது எப்படி இருக்குது? பிங்க் கலரில் இருக்குது. கேர்ள் அப்படின்றது ஒரு நவுன், அவன் எப்படி இருக்கா? கிளவராக இருக்கா. பாய்ன்றது ஒரு நவுன், அவன் எப்படி இருக்கான்? டாலாக இருக்கான். ஸோ இது எல்லாமே ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் அட்ஜெக்டிவை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டுக்கு அடுத்து ஒரு நவுன் இருக்கா அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். அங்கே இதை நான் சொன்னது தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The word pink tells us more about the flower, more about the girl, more about the boy. பாய் பேர் ரித்திக், மாண்ட்ரியா சாரி. ஸோ இங்கே how is the dash, how is the, you can find the describing words by asking how. இந்த அட்ஜெக்டிவ்க்கு என்ன கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும்னா ஹவுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். ஹவுனா என்ன? எப்படி என்ற கேள்விக்கு விடையாக வருவது. பிரைட், தின், ஹார்ட். ஸோ இதுவுமே அட்ஜெக்டிவ் தான். The light is bright, the man is thin, the rock is hard. ஸோ இதெல்லாமே அட்ஜெக்டிவ் தான். Take the correct describing word. windy. இங்கே green, ஃபன்னி, சேட், ஆங்கிரி இல்லை ஃபன்னி. இப்போ இதுலேயே பாருங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, இப்போ இங்கே இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜோக்கர் வந்து ஆங்கிரியாக இருக்க மாட்டார், சேடாக இருக்க மாட்டார். அப்போ ஃபன்னி தான் ஆன்சர். ஸோ டிக் த சூட்டபிள் டெஸ்கிரைபிங் சென்டென்சஸ். ஸோ என்ன கலர்? ரித்திகா ஹேஸ் ஐ டேஷ் பேக், ப்ளூ பேக். அப்போ இதுதான் ஆன்சர். ஹி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் மேன். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிங்க, இது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான்.
இங்கே கலர் மாறுச்சுன்னா நீங்கள் அந்த கலரை தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இங்கே வந்து த மில்லட் porridge இஸ் அ நியூட்ரியஸ் ஃபுட். இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த ஒரு லெசன் கொடுக்குறாங்க, வின்டர் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. த சன் ரைசஸ், சூரியன் உதிச்சிருச்சு. பேர்ட்ஸ் சிங், பறவைகள் பாட ஆரம்பிச்சிருச்சு. த கேர்ள்ஸ் ஆர் ரெடி டு பிளே, விளையாட ரெடி ஆயிட்டாங்க. அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. இட் இஸ் கோல்டு, அது குளிரில் நடுங்குறாங்களா அந்த சவுண்ட். இது குளிர் அடிக்குது அப்படின்றாங்க. எஸ், சோ கோல்டு, பயங்கரமாக குளிர் அடிக்குதுப்பா அப்படின்றாங்க. லெட் மீ வியர் மை வார்ம் ஹேட். ஹேட் எப்படிப்பட்டது? வார்ம் ஆனது. ஆஸ் இட் இஸ் கோல்டு, ஸோ நான் கோல்டாக இருக்கிறதுனால நான் என்ன போட போகிறேன்? தொப்பி போட போகிறேன் அப்படின்றாங்க. த ஹேட் இஸ் நாட் ஆன் த டேபிள், டேபிளில் ஹேட் இல்லை. வேர் டிட் த ஹேட் கோ, ஹேட் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஹியர், வேர் ஹாஸ் இட் கான் நவ், இங்கே தான் நான் வச்சேன், இப்போ எங்கே போச்சு அப்படின்னு தேடுறாங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் மை வார்ம் சாக்ஸ். சாக்ஸ் எப்படிப்பட்டது? வார்ம், அதுவும் வார்மாக தான் இருக்கும். வார்ம்னா என்னென்னா கதகதப்பு. வார்ம்னா என்னது? கதகதப்பு. வேர் ஆர் மை வார்ம் சாக்ஸ், சாக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மை ஃபீட் ஆர் நம்ப், நம்புனா மரத்து போகிறது, ஸோ உணர்வு இல்லாமல் போகிறது. ஸோ கால் வந்து எப்படி ஆயிடுச்சா? மரத்து போயிடுச்சான். மைண்ட் டூ, என்னது வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்றாங்க. த கேர்ள்ஸ் ஆர் ஷிவர், ஷிவர்னா நடுங்கிறது. டியூ டு கோல்டு, குளிர்ல நடுங்குறாங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் மை ஹேட் அண்ட் யூ கான்ட் ஃபைண்ட் யுவர் சாக்ஸ். என்னோட ஹேட் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதாவது என்னோட ஹேட்டை நான் கண்டுபிடிக்க முடியல, உன்னோட சாக்ஸை நீ கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. பானு ஃபைண்ட்ஸ் எ ஸ்மால் ஹோல் இன் த வால். ஸோ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பேர் பானு. ஒரு சின்ன ஹோல் இருக்கு, அந்த ஹோல்ல பாக்குறாங்க. ஜானு, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஜானு, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்க பானு. பிக்கு ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானு, லுக் ஹியர், லுக் இன் டு த ஹோல், அவர் ஹேட் அண்ட் சாக்ஸ் ஆர் ஹியர். அந்த துளையில சாக்ஸும் தொப்பியும் இருக்கு. பானு அண்ட் ஜானு டேக் தேர் ஹேட் அண்ட் சாக்ஸ், நவ் தே ஆர் ரெடி டு பிளே. ஸோ அது ரெண்டையும் போட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. They leave to play, then two rats come out and take their warm coat in the hole. இது ரெண்டுக்கு பதில் கோட்டை எடுத்துட்டு அந்த ரெண்டு இலைகளும் உள்ள போயிடுச்சு. அதுகளுக்கும் குளிர் அடிக்கும்ல. ஸோ இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாட் ரைசஸ் இன் த மார்னிங், காலையில் என்னாச்சு? சன் ரைசஸ். ஹூ சிங்ஸ்? பேர்ட்ஸ். ஹூ ஆர் ரெடி டு பிளே? கேர்ள்ஸ். யார் விளையாட ரெடியான? கேர்ள்ஸ் தான். ஹவ் இஸ் த வெதர், காலநிலை எப்படி இருந்துச்சு? குளிராக இருந்துச்சு. வாட் டஸ் த கேர்ள் வாண்ட் டு வியர், ஃபர்ஸ்ட் அந்த கேர்ள் என்ன போடணும்னு நினைச்சாங்க? ஹேட். ஹேட் எப்படி இருந்துச்சு? வார்மா இருந்துச்சு. வாட் ஆர் த வேர் வாஸ் த ஹேட் நாட் ஃபவுண்ட், எங்க ஹேட் இல்லாம இருந்துச்சு? டேபிள்ல. அப்ப ஹேட் எங்க வச்சிருந்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க டேபிள் தான் சொல்லணும். வாட் குட் சி நாட் ஃபைண்ட்? சாக்ஸ். எதை கண்டுபிடிக்க முடியல? சாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேட், ரெண்டாவது சாக்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் சாக்ஸ் ஆர் தே? அதுவும் வார்ம் தான். என்ன சீசன் இது? வின்டர் சீசன். கோல்ட் ரெஃபர் பண்ற வேர்டு என்ன புக்ல இருந்துச்சு? BRR. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. டே டைம், மார்னிங் டைம். கேர்ள்ஸ் எதுக்கு நடுங்கினாங்க? கோல்டா இருந்துச்சு. யாரோட ஃபீட் நம்பாச்சு? போத்து தான். ஃபர்ஸ்ட் வந்து பானு, ஃபர்ஸ்ட்னு கேட்டாங்கன்னா பானு போடலாம், இல்லைன்னா போத். வாட் இஸ் நம்ப், எது மறந்து போச்சு? ஃபீட். ஸோ பானு எதை கண்டுபிடிக்க முடியல? ஹேட். இது முக்கியமான கேள்வி. ஜானு எதை கண்டுபிடிக்க முடியல? சாக்ஸ். பானு என்ன கண்டுபிடிச்சாங்க? ஹோல். ஹோல் எங்க இருந்துச்சு? வால்ல. Who says look into the hole? பானு. ஹோல்ல என்ன இருந்துச்சு? ஹேட் அண்ட் சாக்ஸ். எல்லாத்தையும் சேர்த்துங்க. How many rats come out? 2. மற்ற கொஸ்டின்ஸ் வேணா இங்க இருந்து எழுதிங்க. வாட் டு த ரேட்ஸ் டேக்? கோட் எடுத்துட்டு போனாங்க. ஸோ கோட் எப்படி இருந்துச்சு? வார்ம் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து ஸ்வெட்டர், hat, socks, blanket. The girls shivered to the cold. They found their socks and hat in the hole. They felt numb in their feet. அதாவது
ஃபூட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் ஃபீட். ஸோ அடுத்து ஒரு பிக் பிக்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிக் பிக்சருக்கான கொஷினை வந்து நீங்கள் இதில் பார்த்து எழுதணும். ஹவ் இஸ் த பாய் வித் ப்ளூ ஷர்ட்? த பாய் இஸ் டால். மேக்ஸிமம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அட்ஜெக்டிவ் வச்சு தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஹவ் இஸ் த பாய் வித் ரெட் ஷர்ட்? ஷார்ட். ஹூ இஸ் த வாட்டர்மெலன்? சாரி, ஹவ் இஸ் த வாட்டர்மெலன் பிக்? நான் அட்ஜெக்டிவ் வச்சு எழுதுறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. வாட்டர்மெலன் பிக். ஹவ் இஸ் த பனானா தின்? ஒல்லியா இருக்கு. ஹவ் இஸ் த பலூன் வெண்டர் ஃபேட்? குண்டா இருக்காரு. ஹவ் இஸ் த ஐஸ் வெண்டர்? ஐஸ் வெண்டர் எங்க இருக்காரு? போல்டு. ஸ்ட்ராங் அண்ட் போல்டு. போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஹவ் இஸ் த டாக்? லீன் இல்ல தின். How is the man with the dog? Fat தான். ஒரே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. How is the ball red? How is the bat small? இங்க இன்னும் பிக்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா ஒரு நவுனுக்கு ஆட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். அது எந்த கொஷனுக்கு ஆன்சராக வரும்? ஹவ்ன்ற கொஷனுக்கு ஆன்சராக வரும். ஸோ ஐ கேன் டூல டிக் வாட்டர்மெலன், டிக் த பிக்சர் ரிலேட்டட் டு த சம்மர் சீசனுக்கு. ஸோ வாட்டர்மெலன், சன்கிளாஸ், டெண்டர் கோகனட். சம்மருக்கு இதுதான், ரெய்னிக்கு ரெயின் கோட், விண்டருக்கு ஸ்வெட்டர். சர்க்கிள் த ஆட் ஒன், தேவையில்லாத ஒன்று எடுக்கணும். ஹார்ஸ், டான்ஸ், ஸ்ட்ராம், பான். ஸோ இங்கே வந்து டான்ஸ் தான், ஏன்னா இதெல்லாம் ஓ சவுண்டில் வருது, இது ஆ சவுண்டில் வருது. ஜா, ஃப்ளா, ப்ளோ, லா. ஸோ ப்ளோ தான், இதெல்லாம் ஓ சவுண்டில் வருது, இது ஆ சவுண்டில் வருது. ஃபால், ஹில், கால், பால். ஹில் தான். நார்த், ஸ்டோர், ஷோர், ஸ்கோர். நார்த் தான், ஏன்னா இதெல்லாம் இரு சவுண்டில் வருது, இது மட்டும் இத்து சவுண்டில் வருது. திஸ் இஸ் அ ரெட் ஷர்ட். திஸ் இஸ் அ பிக் அனிமல். ஹி இஸ் லேசி பாய். நான் சோம்பேறியா உட்காந்துருக்கேன். The dog is, it is a brown dog. ஸோ இந்த இங்கே ஆக்டிவ், லேசி, நாட்டி, பிளாக், ஒயிட், ப்ரௌன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அட்ஜெக்டிவ் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா சைஸ், ஷேப், கலர், இந்த மூணும் அதிகமாக வரும். அடுத்து ஹவ்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். இது எல்லாமே அப்படிதான். ஸோ இதோட லெசன் 3, ஸ்டாண்டர்ட் 3 டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. நம்ம செகண்ட் லெசன் சந்திக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.